இன்னைக்கு நம்ம வெள்ளத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்ட வெள்ளம்பிட்டியே முழுமையாக மூழ்கி இருந்தது. அதில் முதல் கட்டமாக மூழ்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அபூபக்கர் மஸ்ஜித் பகுதி, மெகடோ கொலன்னாவில் கடைசி பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அபூபக்கர் மஸ்ஜிதுக்கு கீழே 600 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்காக நகோயா போர்ட் சிட்டி மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜப்பானில் இருந்து 600 குடும்பங்களுக்கான உலர் உணவு பொருட்களை தந்திருக்கிறாங்க. அவற்றை தான் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பகிர்ந்து அளித்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு உதவி செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி நேரங்கள் இதுவெல்லாம் ஒரு பொக்கிஷமான பொருட்களாக மாறி இருக்கிறது. சின்ன ஒரு உதவியை நீங்கள் பண்ணலை, ஒரு அரிசி பேக், அதில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் என்று கடந்து போக முடியாது. இது எல்லாமே இந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு பெருமதியான பொருட்களாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்படி, திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் படி ஏழைகளுக்காக உழைக்கிற இந்த பணியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். இதற்காக உதவி செய்திருக்கக்கூடிய ஜப்பான் நகோயா போர்ட் சிட்டி மஸ்ஜிதினுடைய சகோதரர்களுக்கு අල්ලාහ් තාලා අරුල් පුරියටமாக එන්ගර ප්‍රාර්ථනාවලෝடு මේ වගේ වෙලාවකට මේ වගේ දෙයක් කම්බියන් එකට ඉතාලම ගොඩාක් ලොකු දෙයක් කියලා හිතනවා. මොකද අපි දැන් අපි අසරණ වෙලා නැහැ. ඒ වුණාට මේ වෙලාවේ අපි අසරණ වෙලා. ඒ නිසා ගොඩක් දෙයක් මේ වගේ දෙයක් කම්බියන් එකේ. අපිට මුස්ලිම් දෙමළ කියලා ભેදයක් නැහැ. ඔක්කොම එක වගේ එකමුත් වෙලා ඉන්න ඕනේ. ගම් අතර දාලා සතියක් යනවා මේ වගේ ආධාරයක් ලැබුණේ නැහැ. ඒ නිසා මේ මෙගඩ කොළොන්නා ජනතාවට ලබා දුන්න සහයෝගය ගොඩාක්ම පින් සිද්ධ වෙනවා. ඒ වගේම ඔබතුමාලට වැඩි ලැබෙන්න ඕනේ. கொழும்பு வெள்ளம்பிட்டிய மெகடோ கொலோனா பகுதியில் உள்ள அபூபக்கர் ஜும்மா மஸ்ஜித் கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை தந்த ஜப்பான் நாகோயா போர்ட் சிட்டி மஸ்ஜித் நிர்வாகத்தில் அந்த குரூப்புக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எல்லா மக்களும் ஆர்வத்தோட சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னால் சிடிஎம்ஏ கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் மஸ்ஜித் ஃபெடரேஷனால் 5000 ரூபா மாரி ஒவ்வொரு ஃபேமிலியும் கொடுத்தாங்க. அதோட முதல் கட்டமாகத்தான் இந்த சாமான் பொருட்கள் எங்களோட மஹல்லா வாசிகளுக்கு போகுது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை தந்த உதவிய எங்களோட ஜப்பான் நாகோயா போர்ட் சிட்டி மஸ்ஜித் நிர்வாகத்தினருக்கு மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போல் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் பரக்கத் செய்வதோடு உங்களோட வியாபாரத்தில் மென்மேலும் வளர்ச்சியை அல்லாஹ் தந்தருள்வானாக. கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.